ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரில் காஃபி பாக்கெட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மர்னாளினி. காபி அருந்துவதை எளிதாக்குவதில் காஃபி பாடுகள் ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கின்றன. இந்த காஃபி பாடுகளை நவீன ரக காஃபி மெஷின்களில் செலுத்தினால் இன்ஸ்டன்டாக ஃபில்டர் காஃபி தயாராகிவிடுகிறது. ஜெர்மனியில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 300 கோடி காஃபி பாடுகளை உபயோகப்படுத்துகின்றனர். இந்த காஃபி பாடுகள் ரீசைக்கிள் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பிளாஸ்டிக் மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்ட இந்த கொப்பிகள் மறுசுழற்சி செய்யப்பட முடியாது என்பதால் ஹாம்பர்க் நகரத்தின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரசு அலுவலகங்கள், வளாகங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இதை தடை செய்துள்ளனர். இது குறித்து பேசும்போது ஹாம்பர்க் நகரத்தின் என்வாயன்மெண்ட் செனேட்டர் யான் கேஸ்டன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மனதில் கொண்டு தயாரிக்கும் பொருட்களையே நாங்கள் அதிகம் பயன்படுத்துவோம் என்றும் மாசு கட்டுப்பாட்டை தவிர்த்து தட்பவெட்ப சூழ்நிலையை சீர்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்றும் கூறினார். ஐரோப்பாவிலேயே அதிகமாக காஃபி பாட் தயாரிக்கும் நெஸ்பிரசோ ஐரோப்பாவின் பேச்சாளரான ஜார்ஜ் க்ளூனி இது குறித்து பேசும்போது 14,000 இடங்களில் தங்களுக்கு காஃபி பாட் கலெக்ஷன் சென்டர் இருப்பதாகவும் 80% பாடுகளை இவர்கள் மறுசுழற்சி செய்கிறோம் என்றும் கூறினார். அதோடு மட்டுமில்லாமல் சிறு பகுதிகளாக கிடைக்கும் இந்த காஃபி பாடுகள் மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உகந்ததாக இருக்கும் என்று கூறினார். உலகிலேயே முதல் முறையாக ஹாம்பர்க் நகரத்திலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தடை நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஹாம்பர்கில் இருந்து மிருணாளினி.